ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விடோட பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா ஐம் ரெடி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். அந்த பர்சன்ட்டை கில் பண்ணிவிட்டு அந்த நியூ பர்சன் தான் டேக்கிட்ட அட்டாக் பண்ண வர அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவனை விட்டு மூவ் ஆன் ஆகுடா அப்படிங்கிற மாதிரி கோவமா அந்த மாதிரி பேசுனா அவனை கில் பண்ணிவிட்டு ஒன்றை வந்து கில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டேயோட செஸ்ஸில் வந்து அந்த நைஃபை சொருக வர மோமெண்ட்டுக்கு டே பயண்டாம் டேயோட ட்ரெஸ்க்குள்ளே இருக்கிற கோப்ரா அப்படியே வெளியே வந்து அந்த பர்சன்ட்டோட நெக்கை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணப்படி இருக்குனப்படி அந்த பர்சன்ட்டை அப்படியே ஃபேஸ் முழுக்க ஸ்னேக்கு கொத்தும்ல அந்த மாதிரி கொட்டி கடிச்சு அந்த பர்சன்ட்டை கில் பண்ணிடும். நம்ம கோப்ரா இந்த மாதிரி கில் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பவும் டேக்கிட்டே வருது. டேக்கிட்ட வந்துட்டு நியூ பர்சன்ட்டை நோட் பண்ணுது. இந்த மாதிரி நோட் பண்ணால் நியூ பர்சன்ட் இந்த மாதிரி கோப்ரா வந்து சேவ் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து ரன் பண்ணப்படி போனால் நீ யார் மொடல எதுக்காக என்ன சேவ் பண்ணுற, யார் நீ மொடல ஒழுங்கா நில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து மறுபடியும் ரன் பண்ணப்படி வந்தா இந்த 5 மெம்பர்ஸ் கூட இன்னும் ஒரு 3 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துருப்பாங்க போலுக்கு. அதாவது யாரை வந்து நம்ம டே சேவ் பண்ணுறாங்களே அது நமக்கு எட்டுக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பர்சன்ட்டையும் டேயும் ஒரே பிளேஸில் கில் பண்ணடா முதல்ல 5 மெம்பர்ஸை என்ட்ராக சொல்லிவிட்டு அப்புறம் இந்த 3 மெம்பர்ஸை என்ட்ராக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி என்ட்ராக சொன்ன மூமெண்ட்டுக்கு டேயையும் அந்த நியூ பர்சன்ட்டையும் அப்படி ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணோம். டே ரொம்ப ஷாக் ஆனால் அந்த நியூ பர்சன் தான் டே யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களோட பாடிக்குள்ளேருந்து அப்படியே 2 ஹேண்ட்ஸ்லேயும் 2 நைஃப் எடுக்கிறாங்க. எங்கள் 2 பேரையும் விட்டுட்டு மூவ் ஆன் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறத கேட்டு உன்னையும் அவனையும் கில் பண்ணதான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எங்கள் டீமில் இருக்கிற 5 மெம்பர்ஸையும் நீ கில் பண்ணிட்ட, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை கில் பண்ண வர அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து 5% டேட்டாக இருக்கட்டும், டேயை சுற்றி வளைச்சு நிற்கிறதும், டே பக்கத்தில் டேயை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியே ஜங்குக்கு சொல்லியிருப்பார்ல ஒரு நியூ பர்சன்ட் ஃபேஸ் மட்டுமா மாஸ்க் போட்டிருக்கான், அவன் யாருன்னே தெரிய மாட்டேங்குது, ஆனால் அவன் டேயை சேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல. அதே லுக்கில் டேயை ப்ரொடெக்ட் பண்ணபடி 2 ஹேண்ட்ஸில் நைஃபை வச்சு அப்படி நிற்கிற பர்சன்ட்டை பார்த்து நம்ம ஜிமினா ஷாக் ஆகி டே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டே கிட்ட வேண்டாம். ஜெமினாவும் பாடி கார்ட்ஸும் பக்கத்தில் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்போவே இவனை கில் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த நியூ பர்சன்ட் அதில் 1% கூட ஃபைட் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணோம். டே ரொம்ப பயந்து போய் அப்படியே நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற கோப்ரா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வெளியே வருது. நான் இருக்க சொல்ல என் மாமா டச் பண்ணிடுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ரா 2 பர்சன்ஸ் கூட சிங்கிளாக ஃபைட் பண்ணி அவங்களோட பாடியில் அங்கிட்டு இங்கிட்டுமா கடிச்சு ஃபுல்லாக பாய்சன் அட்டாக் பண்ண வச்சு அதே பிளேஸில் டெட் ஆக வைக்கிட்டு இப்படி டெட் ஆக வச்சா நியூ பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்கள அந்த பர்சன்டோட பாடியில் அப்படி ரோல் பண்ணபடி சுருண்டு நெக்குக்கிட்ட வந்து நெக்கை ஃபுல்லாக இருக்குனபடி அந்த பர்சன்ட்டையும் கில் பண்ணிவிட்டு கரெக்டாக நியூ பர்சன்ட் அப்படியே நோட் பண்ணிவிட்டு அப்படியே கோப்ரா நியூ பர்சன்ட் கிட்ட க்ளோஸாக வந்து நியூ பர்சன்டோட பாடியுமே ஃபுல்லாக ரோல் பண்ணி நெக்கு கிட்ட வரைக்கும் வந்து நியூ பர்சன்டோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்குது. இந்த மாதிரி பார்த்தா அந்த பர்சன்ட் ரொம்ப ஷாக்கில் கோப்ராவை, ஏன்னா கோப்ராவே இத்தனை பர்சன்ட்டை சிங்கிளாக கில் பண்ணியிருக்கலாம். அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பயத்திலேயே கோப்ராவை நோட் பண்ணால் அந்த பர்சன்ட்டை எதுவுமே பண்ணாமல் கோப்ரா அப்படியே நேராக கீழே இறங்கி டே கிட்டத்தட்ட வேகமாக வந்தான். பாடி கார்ட்ஸும் ஜிமினாவும் பக்கத்தில் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த நியூ பர்சன்ட் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓட ட்ரை பண்ணால் அந்த பர்சன்டோட ஆன்சர் நம்ம டேக் கிரிப்பாக பிடிக்கிறாரு. நீ யார் மொடல, எதுக்காக என்ன சேவ் பண்ண பார்க்குற, நீ யார் மொடல, உனக்கு எனக்கு என்ன பாண்ட், எதுக்காக என்ன சேவ் பண்ண பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினோம். நம்ம நியூ பர்சன் தான் டேயோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடிடுவாங்க. இந்த மாதிரி ஓடினோம். டே கிட்ட கரெக்டாக ஜெமினாவும் பாடி கார்ட்ஸும் என்ட்ரு ஆகுறாங்க. எங்கள் கட்டாக்கி ட்ரிப்லாம் முடிஞ்சு நம்ம டே நேராக ஹவுஸ்க்கு வராரு. செம்ம கன்ஃபியூஷனில் தன்னை யாரடா இந்த மாதிரி சேவ் பண்ணுறது, ஜங்குக்கு என்னை யாரோ அட்டாக் பண்ணுறாங்கன்னுங்கிறான், இன்னொரு பர்சன்ட் என்ன சேவ் பண்ணுறாங்கன்னு சொன்னான். ஆனால் நான் அதை நம்பவே இல்லை. இப்போ நான் பார்த்துட்டேன் யாராக இருக்கும் இந்த பர்சன்ட், என்ன சேவ் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி செம கன்ஃபியூஷனில் இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணபடியும் இப்போ நம்மகிட்ட ஹவுஸுக்கு தான் வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்துட்டு இருந்தான். ஹவுஸ்க்குள்ளே இப்போது நம்மகிட்ட என்ட்ரானதோட நம்ம மிம்மம் டாண்டேயோட ஃபோர்கட்டில் லைட்டாக அடிபட்டு பேண்டேஜ் போட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை வந்துட்டான். அதெல்லாம் ஒன்றும் ஆகலாமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, மேலே நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நேராக ரூமுக்கு வந்தால் மிம்மம் டான் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு, அவனோட ஹெட்டில் அடிபட்ட மாதிரி தெரியுது, ஜங்குக்கு மட்டும் இதை பார்த்தான் ப்ராப்ளம் பெருசாகுமே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
அங்கே நடந்த மூமெண்ட் அவ்வளோத்தையுமே ஜிமினா அப்படியே சொல்கிறாரு. டேயடா ஒரு பர்சன்ட் யாருன்னே தெரியல, டேயை மட்டும்தான் அட்டாக் பண்ணாங்க, பேபிஸையோ என்னையோ யாரையுமே அட்டாக் பண்ணல, டேயை கில் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஜங்குக்கு சொன்னது உண்மைதான். அந்த பிளேஸில் டேயை இன்னொரு பர்சன்ட் சேவ் பண்ண வந்தாங்க, அந்த பர்சன்ட் யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜெமினா பேசிக்கிட்டே இருந்தான். அந்த ஹவுஸ்க்குள்ளே ஒர்க்கை முடிச்சுட்டு ஜெனி, நம்ம பாய்ஸஸ், நம்ம ஜங்குக் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக என்ட்ரானோம். ஜங்குக்குள்ளே என்ட்ராக சொல்லி செம ஹாப்பிலேயே குக்கி நாமு ஜான் மின் என்ன பண்ணுறீங்க, ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே உள்ள வேகமாக என்ட்ராக வரா. இந்த மாதிரி என்ட்ரானா மேம்மாம்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஜிமினா ஷாக்கில் அவருக்கு ஃபுல்லாக சொட்டிங் ஆயிருச்சு. அங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு ஜங்குக்கிட்ட எப்படிடா சொல்லணுங்கிற மாதிரி சொட்டிங்லேயே நம்ம ஜிமினா அப்படியே நின்னா. சுகா கரெக்டாக ஜிமினா பக்கத்தில் வந்துட்டு ஜிமினா ஃபுல் சொட்டிங்கில் நிற்கிறத பார்த்துட்டு அவரோட கர்ச்சிப்பை எடுத்து ஜிமினோட ஃபேஸில் இருக்க சொட்டிங் எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி எடுக்கிறாரு. என்னாச்சு பேபி, ட்ரிப்புக்கு தானடா போனேன், ஏன்டா உனக்கு இவ்வளோ சொட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினா 4 பேபிஸையும் அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணப்படி ட்ரிப் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, மேம் கூட நல்லா என்ஜாய் பண்ணிங்களாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பாரா. அந்த மாரி பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த பிளேஸில் கோப்ராவை தான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. அம்மா கோப்ரா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கோப்ரா அந்த ட்ரீக்கு மேலே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ட்ரீலேடா இருப்பானோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்குமே ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானவர் கோப்ராவை தான் தேடி நேராக போகிறாரு. இந்த மாரி கோப்ராவை தேடி போய் கோப்ரா அப்படிங்கிற மாரி கூப்பிடவும் ட்ரீக்கு மேலே இருந்து கோப்ரா கீழே வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த அட்டாக் பண்ண சொல்ல நம்ம கோப்ராவோட பாடியிலே லைட்டாக அடிபட்டிருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கிட்ட போனால் கண்டிப்பாக அங்கே ப்ராப்ளம் ஆனது ஜங்குக்கு தெரிஞ்சிரும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி கோப்ரா ட்ரீயை விட்டு இறங்காத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு டவுட் ஆகுது. உன் டேட் உன்னை கூப்பிட்டுட்ருக்கேன், நீ என்ன ட்ரீக்கு மேலே நின்றுட்டே இருக்கிற, கீழே வா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜங்கு கூப்பிடுவாரோ. அந்த மாதிரி கூப்பிட்டா நம்ம கோப்ரா கீழே வர மாட்டேங்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கோப்ரா ஏன் கீழே வர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த ட்ரீயில் கீழே இருந்தால் நான் மேலே அப்படி ஒரு மாதிரி சுருண்டு மேலே போயிருக்கோம். அதில் அந்த கோப்ராவுக்கு அடிப்பட்ட பிளேஸில் பிளட் வந்துருக்கும்ல, அது அந்த ட்ரீயில் 1-2 பிளேஸில் அப்படியே இருக்குது. அந்த பிளட்டோட தடை இருக்குது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த பிளட்டை அப்படியே டச் பண்ணி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கோப்ராவை பார்த்து நிமிண்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையாக ட்ரீலேருந்து கீழே இறங்கு, எடா என்கிட்ட மறைக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி செம கோமாண்ட மாதிரி கட்டுனோம். கோப்ரா வர வழி இல்லாமல் கரெக்டாக ட்ரீலேருந்து கீழே இறங்குனா கோப்ராவோட பாடி இருக்கும்ல, நல்லா நீளமாக தானே இருக்கும். அதில் அந்த வால் இருக்கும்ல, ஸ்னேக்கோட வால், அதுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி லைட்டாக அந்த நைஃப்லாம் வச்சு அட்டாக் பண்ண சொல்ல லைட்டாக கட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுலேருந்து தான் பிளட் லாஸ் ஆகிட்ருக்கும். அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி, ஓ மை காட், நீ என் கோப்ராவுக்கு எப்படி இப்படி அடிபடிச்சு, உன்னை யார் இந்த மாதிரி அட்டாக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோவமாகி நம்ம ஜங்கு கத்துனபடி கோப்ராவை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குனபடி நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகி ஹாலில் ஒரு மிரல் டேபிள் இருக்கும்ல, எப்போதும் பாய்ஸஸ் அந்த டேபிளை சுற்றி தானே உட்காந்துருப்பாங்க. அந்த டேபிளில் உட்காந்துட்டு மார்க்கை நோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்ட் திங்ஸ் எல்லாத்தையும் எடு, ஸ்னேக்குன்னு மெடிசன் நிறைய நம்ம ஜங்குக்கு வச்சுருப்பாரு. அடையும் கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் அடை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு ஆன்சரில் கொடுத்தா அந்த பிளேஸ் அடிபட்டிருக்க பிளேஸுக்கு நல்லாமோ அப்ளை பண்ணி ஆயில்மெண்ட் போட்டு லைட்டாக கட்டு மட்டும்லாம் கட்டிட்டு கோப்ராவோட பாடிலாம் செக் பண்ணி பார்க்குறாரு. எங்கே கோப்ராவுக்கு ஏதோ ஆயிடுச்சோங்கிற மாதிரி இப்படி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு, தேங்க் காட், நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை, உன்னை யார் அந்த மாதிரி அட்டாக் ஒன்றும் அட்டாக் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை, டையை ப்ரொடெக்ட் பண்ணியா நீ, அப்போ என் பேபி எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி நேராக ரூமுக்கு ரன் பண்ணபடி வருவாரா. அந்த மாதிரி வந்தா ஜிமினா கரெக்டாக ஸ்டெப்பில் ஏறி வர ஜங்குக்கு முன்னாடின்ட்டு அவன் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கே என்ன நடந்துச்சு, ட்ரிப்புக்கு தானே போனீங்க, கோப்ராவுக்கு அண்டளவுக்கு அடிபட்டிருக்கு, எங்கே ஸ்லீப் தான் பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப டயர்டாக இருக்கான், ஸ்லீப் பண்ணுறானா, தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்க்கணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணால், நீ கொஞ்சம் ஒரு 1 ஹவர் கழிச்சு அவனை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னோம். ஜிமினாவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு ஜிமினாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரானா. அதே மாதிரி வந்ததோட கொஞ்சம் மில்க் ஷேக் குடிச்சிட்டு மெடிசன் போட்டு ஸ்லீப் தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஓ ஜிமினா சொன்ன மாதிரி ஸ்லீப் தான் பண்ணுறான், அவளுக்கு நான் தான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஃபேஸ்லலாம் அந்த ஹேர் கொஞ்சம் லாங்காக இருக்குல்ல, அது விழுந்துருக்க மூமெண்ட்டுக்கு டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி
ஃபேஸை பார்ப்பாரா இப்படிப்பட்ட டேயோட ஃபோர்கெட்டில் அடிபட்டிருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு செம கோவமாகுது. டேயோட ஹெட்டில் அடிபட்டிருக்கு, அப்போ அங்கே ஏதோ ப்ராப்ளம் தான், அதான் கோப்ராவுக்கும் அடிபட்டிருக்குங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணிட்டு இருந்தவர் டேயை விட்டு அப்படியே எழுந்து நேராக ஹாலுக்கு வராரு. ஹாலுக்கு வந்தால் இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே ஜெனியுமே அந்த ஹால்லே நின்று தான் ஃபுல்லாக நோட் பண்ணுறா. நட்டாஷா அங்கே நடக்கிற ஹோல் மூமெண்ட்டையும் மொபைலில் வீடியோ காலாக அந்த ஹெட்டுக்கிட்ட காட்டிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி காட்டிகிட்டு இருந்தேன். ஜங்குக்கு செம்ம கோவமாக வர மூமெண்ட்டு ஜிம்மி நான் நோட் பண்ணிவிட்டு செம்ம நர்வஸ் ஆனால் ஒரு 5 பாடி கார்ட்ஸ் இங்கேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டுக்கு அனுப்பியிருப்பார்ல நம்ம ஜங்குக். அந்த 5 மெம்பர்ஸையும் ஹல்கில் வர சொல்கிறாரு. இந்த மாதிரி வர சொன்னால் 5 பர்சன்ஸும் நம்ம ஜங்குக்கு பார்த்த அடுத்த செகண்டே ஜங்குக் முன்னாடி அப்படியே பவுட் பண்ணுவாங்களா. பவுட் பண்ணி பயத்தில் நிற்கிற இந்த மூமெண்ட்டை மொபைலில் வீடியோ காலில் இருக்கிற அந்த ஹெட்டு நோட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 6 இயர்ஸ்க்கு முன்னக்குட்டி இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தானடா அவனை நான் பார்த்தேன். உன்னை பார்த்துட்டாலே அவ்வளோ இருக்கும், அப்படியே அள்ளு விட்டுரும். நான் பண்ண ஒர்க்கில் உன்னோட பாடி கார்ட்ஸை பனிஷ் பண்ண போறியா? ஆனால் நான் உன் ஒய்ஃபை மொத்தமாக கில் பண்ணேன்னு தான் ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன். ஆனால் அந்த ப்ளேஸில் அந்த கோப்ராவும் அந்த நியூ பர்சன்ட் அது யாருன்னே தெரியல, அந்த 2 பர்சன்ஸும் உன் ஒய்ஃபை சேவ் பண்ணிட்டாங்க. இல்லைனா இன்றைக்கி நீ இந்த ப்ளேஸில் இவ்வளோ ஆங்கிரியாக வந்து நிற்க மாட்டேன் ஜங்குக். ஃபுல்லாக உடஞ்சி போய் உன்னோட டியரிஸ் அப்படியே ஃப்ளோர் முழுக்க கொட்டுற பொசிஷனில் டேயோட ஃபியூனல் தான் பார்த்துட்டு இருப்ப. அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக வர பேசிக்கிட்டே அங்கே நடக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணால் ஜிமினாவை பார்த்து அப்படியே நம்ம ஜங்குக் ஜிமினாவோட நேம் சொல்லி கூப்பிடவும் ஜிமினா அப்படியே கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்து நின்னா. மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணோம். டேக்கு அடிப்பட்ட மூமெண்ட்டை மிம்மம் மற்ற பாய்ஸஸ்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் ஏற்கனவே டே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தானே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஷாக் ஆனோம். அந்த பிளேஸில் என்ன நடந்துச்சு ஜிமீன்? உங்கள் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண தானே நான் டே கூட அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அங்கே நடந்த மூமெண்ட் அப்படியே நம்ம ஜிமினா சொல்கிறாரு. திடீர்னு நாங்கள் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்த அந்த பிளேஸில் ஒரு 5 பர்சன்ஸ் மட்டும் என்ட்ரானதும் அந்த 5 பர்சன்ஸையும் நியூவாக ஒரு பர்சன்ட் என்ட்ராகி வந்து கில் பண்ணதும் லாஸ்ட்டு செகண்டில் அந்த பர்சன்ட்டே அட்டாக் பண்ண 3% என்ட்ரானதும் அந்த பிளேஸில் நியூ பர்சன்ட்டையும் டேயையும் கோப்ரா சேவ் பண்ணதும் அந்த சேவ் பண்ண மூமெண்ட்டில் அட்டாக்கில் நடந்ததில் தான் கோப்ராவுக்கு இப்படி அடிபட்டுருச்சுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அவருக்கு பேக் சைடில் இருந்து அப்படியே ஒரு சாட்டையை அப்படி ஃபுல்லாக நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டிட்டு அதில் ஒரு பாடியோட வேகமாக அடிப்பாரா. இந்த மாதிரி அடித்தா ஜிமினா செம்ம ஷாக்காகி அப்படி ஜங்குக்கு விட்டு மூவ் ஆனான்னா, ஏண்டா டே அங்கே என்ன உங்களை ப்ளே பண்ணி விளையாடுறதுக்காக அனுப்பி வச்சேன். ஏற்கனவே 3% நான் ப்ரொடெக்ட் பண்ண ஒர்க்கு ஒழுங்காக என் பண்ணதுனால தான் அவங்க ஹேண்ட்ஸ் எல்லாம் ப்ராச்சர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ தூரத்துக்கு வார்ன் பண்ணி இங்கேருந்து உங்களை அனுப்பியும் என் பேபி 18% ஸ்கில் பண்ண வந்தும் என் பாடி கார்ட்ஸாக இருந்துக்கிட்டு என் பேபியை ப்ரொடெக்ட் பண்ணுறத விட்டுப்பட்டு ஏதோ ஒரு 10% அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி என் பேபியை சேவ் பண்ணியிருக்கான். உங்களனால எடுக்கடா இந்த பிளேஸில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக இந்த மாதிரி செம்ம ஆங்க்ரி டோனில் பேசிட்டு கோவம் ஹைப் ஆகிற அந்த மூமெண்ட்டில் 5%யும் சாட்டையாலேயே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பேபிஸ் பாய்ஸஸோட பேபிஸ் 4 மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் செம்மையாக பயந்து போய் அப்படியே நேராக மிம்மம் கிட்ட வந்து மிம்மம்மை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு டேடியே இந்த மாதிரி பனிஷ் பண்ணுறாரு, நாங்கள் ட்ரிப்புக்கு போனது பிடிக்கலையா டேடிக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமீன் ஜின் ஒயன் பேபிஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் அவங்கவுங்க பேபிஸையும் குக்கியும் அங்கேருந்து அப்படியே நம்ம 3% அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் இன்னும் நம்ம ஜொங்கு கோமாகி ஒரு டைம் சொன்னால் அவங்களுக்கு புரியவே செய்யுதுடா, ப்ரொடெக்ட் பண்ணதுடா அவங்கள பாடி கார்டாக வச்சுருக்கேன், என் பேபி டெட் ஆகிற அளவுக்காடா கொண்டு வருவீங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட ஹெட்டில் அடிபட்டிருக்குன்னா அப்போ அந்த பிளேஸில் டே எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண வந்திருப்பாங்கங்கிறது கோப்ராவுக்கு இப்படி அடிப்பட்ட மூமெண்ட்லேயே நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த பிளேஸில் அந்த நியூ பெர்சன்ட்டும் கோப்ராவும் இல்லாட்டா நம்மகிட்ட இன்றைக்கி நம்ம கூட இருந்திருக்க மாட்டான். டெட் ஆகிருப்பணுங்கிற பயத்தில் கோபத்துலேயும் பயங்கரமாக பனிஷ் பண்ணி அடிக்கிற இந்த சவுண்ட் பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க டேக்கு கேட்குது.
என்ன சவுண்ட் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே பெட்லேருந்து எழுந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர அந்த மாதிரி வெளியே வர மூமெண்ட்டுக்கு இப்படி 5% அடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ரன் பண்ணபடி ஸ்டெப்லேருந்து வேகமாகவே கீழே இறங்குறாரு. இந்த மாதிரி இறங்குற மூமெண்ட்டுக்கு லைட்டாக நம்ம டேயோட ஃபீட்டு ஸ்கிலிப் ஆகுமா, ஸ்கிலிப் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம டேடா மாம் அப்படிங்கிற மாதிரி கற்றுனபடியே கீழே விழ வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அடிச்சிட்டு இருக்க ஜங்குக்கு ஷாக்கில் அப்படி திரும்பினா மற்ற பாய்ஸஸ் அந்த ஹாலில் இருக்கிற மற்ற பாய்ஸஸும் மேட்ஸுமே அப்படியே திரும்பி கீழே விழ போகிற டேயை நோட் பண்ணால் கீழே விழுற டேயை கீழே விளையாடப்படி நம்ம ஜெனி கிரிப்பாக பிடிக்கிறா. இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜெனியை நோட் பண்ணேன். கேர்ஃபுல்லாக இருக்க தெரியாதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு செம்ம வியார்ட்னஸில் ஜெனியை நோட் பண்ணுவாரா இந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த சாட்டை அப்படியே நம்ம ஜொங்கு கீழே போட்டுட்டு வேகமாக வந்துட்டு கிரிப்பை பிடிக்கிறாரு. ரூமில் தானே பேபி இருந்த, இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ என்ன ஜொங்குக்கு பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக அந்த மாதிரி பேசினா நம்ம ஜங்குக்கு அப்படியே ப்ராடக்ட் தூக்க ட்ரை பண்ணால் ஜங்குக்கை போட்டு தள்ளி விட்றாரு. நீ என்ன மாதிரி பிகேவ் பண்ணுற, சைக்கோ மாதிரி பிகேவ் பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இப்போ அவங்கள அப்படி பனிஷ் பண்ணிகிட்ருக்க, என்ன ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுக்காக இந்த மாதிரி பனிஷ் பண்ணுவியா? என்னை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்றதுக்காக இந்த மாதிரி பனிஷ் பண்ணுறியா? நீ என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுற ஜங்குக்கு, நீ பண்ணுற பிஹேவியர் எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல, ஏன் இந்த மாதிரி சைக்கோக்கெலாம் பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக கட்டிட்டு நேராக பாடி கார்ட்ஸோட பாடியில் அடிப்பட்ட மூமெண்ட்லாம் பட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற ஜங்குக்கு அவங்க என்ன ப்ரொடெக்ட் என்ன பண்ணாங்க, ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தா உனக்கும் கோப்ராவுக்கும் இந்த மாதிரி அடிபட்டுருக்காது. இங்கே பாரு ஜங்குக், நீ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, இதுக்கு தான் நான் பாடி கார்ட்ஸ் எல்லாம் என் கூட அனுப்பாதன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக கத்திட்டு எனக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன ஜங்குக், கேட்டுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பெருசாக்குற, எனிமீஸாக இருந்தா அதாவது மாஃபியா ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாக இருந்தால் எக்கச்சக்க எனிமீஸ் என்ன அட்டாக் தான் பண்ணுவாங்க. நீ என்ன நார்மல் பர்சன்டா, இந்த மாஃபியா வேர்ல்டோட கிங்காக இருக்கிற, அப்போ உன்னோட எனிமீஸ் என்ன அட்டாக் தானே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சமய எமோஷனில் கோவத்தில் திட்டிட்டு நீ பண்ணது தப்பு தான், நீ பண்ணதுக்காக எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, என்னால் நீ இத்தனை பர்சன்ஸை ஹேட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் தான் இதுக்கெலாம் காரணம்னா என்ன ஏதாவது பனிஷ் பண்ணு, நான் தானே நீ சொல்கிறதெல்லாம் கேட்காம பேபிஸ் கூட சேர்ந்து ட்ரிப்புக்கு போனேன், என்ன பனிஷ் பண்ணுங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் எடுத்து டேயோட சீக்ஸில் ஸ்லாப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டைட்டாக ஹக் பண்ண போயிடு, சரி க்ரை பண்ணாத, எமோஷ்னல் ஆகாத, நான் யாரையும் எந்த பனிஷ்மெண்ட்டும் பண்ணலை, எல்லாரையுமே பனிஷ் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா அந்த மாதிரி அழுதா நம்ம ஜங்குக் அப்படியே அப்படியே ப்ராடஸ்டலி தூக்குனபடி சரி ஓகே உன்னோட பனிஷ்மெண்ட்டை ரூமில் வச்சு காட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரூமுக்கு தூக்கிட்டு போனால் தேம்பி அழுறாரு இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு பொறுமையாக பெட்டில் உட்கார வச்சுட்டு டேக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டபடி டேயோட டீரியை மாட்டுட்டு நம்ம ஜங்குக் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி வெயிட் பண்ணோம். சரி ஓகே, உன் முன்னாடி பனிஷ் பண்ணது ஏன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா அந்த மாதிரி திட்டுனா அப்படியே முறைக்கிறாரு. சரி சாரி, பனிஷ் பண்ணது என்னோட தப்பு தான், நான் இனி பனிஷ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சரி க்ரை பண்ணாத, உனக்கு வேறு எங்கேயாவது அடிபட்டுச்சா, உன்னோட டொமக்ஸில் எங்கேயாவது அடிபட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் அடிப்படலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது கேட்டு ஜங்குக் அப்படியே லைட்டாக ஹக் பண்ணபடி உனக்கு ஏதாவது செஞ்சிச்சுன்னா இப்போவே சொல்லி நம்ம டாக்டரை பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட இந்த மாதிரி பேசுனா வந்து உன்னோட கோட்டை முதல்ல கண்ட்ரோல் பண்ணி எல்லார் மேலேயும் கோட்டை காட்டாடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு போகலான்ங்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாரா. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் கரெக்டாக டோர்கிட்ட நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து நிற்கிற மூமெண்ட்டாக நம்ம நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக், எங்கே போடுற, ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்குடா, நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் போகக்கூடாதா,
எங்கேயும் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, உன்னை தான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவேன். அண்ட் ஜங்குக் என்னாலலாம் ஹவுஸ்லேயே இருக்க முடியாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம், நான் ஒர்க்குக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மார்னிங்கே டேக்குக்கு 2 பேருமே ஃபைட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் நான் தான் சொல்கிறோம்ல போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோர்கிட்ட நின்னவர் அப்படியே ரூம்குள்ளே என்ட்ராகி டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுவார். அந்த மாதிரி லாக் பண்ணால் டேக்கே அப்படியே அள்ளு விட்டுருச்சு. என்னாச்சு ஜங்குக்? என்ன பயமுறுத்துறியா? என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா நீ? என்னெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியாது. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் பேபி நான் திங்க் பண்ணுறேன். அமைதியாக நீ ஹவுஸில் இரு. நேற்று ஒன் டே உன்னை வெளியே அனுப்பிட்டு எவ்வளோ பெரிய தப்புனுங்கிற மாதிரி ஈவினிங்குள்ளே என்னை ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போவும் என்னால் உன்னை சிங்கிளாக எங்கேயாவது அனுப்பிட்டு நான் டென்ஷனில் இருக்க முடியாது. அமைதியாக ஹவுஸில் மாமோட ப்ராடக்டில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு நீ என்னை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகாது. அது அதர் பிளேஸுனுக்கு போயிட்டான். எந்த பிளேஸாக இருந்தாலும் எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க டயாங். தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாட்டி மாட்டி ஆர்குமெண்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம வந்து என்னடா என்னை ஒரேடியாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க, நீ சொல்கிறத என்னால் கேட்க முடியாது, உன்னோட ஆர்டரை அவன் பாடி கார்ட்ஸ்ட்டை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோவமாக பேசுவாரா நம்ம பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்கு காண்டாக்கி ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸை ஓங்கினா அப்படி பைட்டிலே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பைட்டிலே நம்ம ஜங்குக்கை பார்க்காதபடி அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு. அடிக்க வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக பக்கத்தில் க்ளோஸாக வந்து டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு இங்கே பாரு டயாங், உன்னை இந்த பிளேஸ்க்கு எப்போ கூட்டிகிட்டு வந்துட்டனோ அப்போலேருந்து உனக்கு நிறைய அட்டாக் ஆகிட்டுருக்கு. நான் சொன்னால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு எல்லாமே நீ தான்டா. உனக்கு ஏதாவது சின்னதாகிடுச்சின்னு வையேன், இந்த ஜங்குக் டெத் ஆகிருமா. நான் நேற்று நைட்டு உன்னோட ஹெட்டில் அடிபட்டிருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்லியே என்னால் என்னோட கில்ட்டியை தான் தாங்கிக்க முடியல. உன் பக்கத்துலேருந்து உன்னை நான்டா ப்ரொடக்டிவாக பார்த்துருக்கணுங்கிற மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. உன்னை என்னால் அதர் பிளேஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, ஆனால் ஜங்குக் என்னால் ஹவுஸுக்குள்ளேயே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த ரூம் டோரை நம்ம மிம்மம் நாக் பண்ணால் டோர் அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு ஓப்பன் பண்ணால் எதுக்குடா தேவையில்லாமல் இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணால் க்ரை பண்ணியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட டியரியை வெயிட் பண்ணிவிட்டேன். 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் வந்து ஒர்க்குக்கு போகிறேங்கிற மாதிரியும் ஜங்குக்கு வந்து நான் ஹவுஸை விட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிற மாதிரியும் பேசுகிறது கேட்டு மிம்மாம்டா இங்கே பாருடா, தேவையில்லாமல் அவனை டென்ஷன் ஆக்காத, கோப்ரா பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகாது. நீ எங்கே போகிறதா இருந்தாலும் கோப்ராவும் கூடயே வச்சுக்கோ. கோப்ராவும் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை அட்டாக் பண்ண வர பர்சனுக்கு தான் அது பெயினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நம்ம மிம்மம் சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு வந்து அதெல்லாம் முடியாது, என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே நம்ம வந்து ஓகே நான் கோப்ராவை வந்து என் கூட கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு அதான் அக்செப்ட் பண்ணிட்டாம்ல, நீ தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோப்ராவை உன் கூட கூட்டிகிட்டு போ. அப்புறம் ஜங்குக் உனக்கு கோப்ரா மேலே டவுட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாடி கார்ட்ஸை தெரியாமல் ப்ரொடெக்ட் பண்ண வச்சுக்கோ. பாடி கார்ட்ஸ்னால் ஒர்க்கே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோமாத்திட்டு இருந்தேன். ப்ளீஸ் ஜங்குக் கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு மார்க் அங்கே வேணால் என் கூடயே ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு வேணால் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு வந்து ஏட்டு பேசாத டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக டிப்ரெஷன் ஆனால் பாய்ஸ் எல்லாரும் நம்ம ஜங்குக்கிட்ட வந்து ஜங்குக்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ஜிமினா கூட போட்டோம். இந்த டைம் ஜிமினா கன் எல்லாத்தையுமே அவன் சேஃப்டிக்கு வச்சுப்பான். ஜிமின் டேயிட்ட நீ அவனை ப்ரொடெக்ட் தான் பண்ணிகிட்ருக்க, நீ அங்கே போய் ஒர்க்லாம் பண்ண போகல, ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பாடி கார்டை தான் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹவுஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகி ஹயாங்ஸ் அவ்வளோ வெறுமே நோட் பண்ணேன். ஏன்டா டென்ஷன் ஆகுற, ஒர்க் எல்லாத்தையும் சீக்கிரம் ஏன் பண்ணிவிட்டு நீ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அதுவும் சரிதான், நானும் கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கு சொல்லுவாரா. ஆமாம்,
உன்னோட மாஃபியா ஒர்க் இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு நீ டே கூடயே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணால் டேயை ப்ரொடக்டிவ்லாகவும் பார்த்துக்கலாம். இப்போ ஒர்க்குக்கு போவோம். அவனை நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பர்சன் டென்ஷன் ஆகக்கூடாதுடா. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அவனை நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணபடி பாய்ஸஸ் எல்லோரும் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போவாங்களா, அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் ஜெனி தான் இங்கே என்னடா நடக்குது, நேற்று என்னென்னா ஒரு பெரிய ஃபைட்டிங் மூமெண்ட்டையே பார்த்தேன். இன்றைக்கி மார்னிங் என்னென்னா ஒரே சென்டிமெண்ட் ட்ராமாவாக போயிட்டு இருந்துச்சு. கடைசி செகண்டில் ஹயாங்ஸ் என்னெல்லாம சொல்லி இந்த ஜங்குக்கு சேஞ்ச் பண்ணி ஒர்க்குக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன நடக்குது? அப்போ இந்த டே இப்போ யார் சேவ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். டே கூட கோப்ராவும் ஜிமினாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு டே வந்து எனக்கு பாடி அர்ஸ் தான் தேவையில்லை ஜிமினா. ஜங்குக்கு ஏதோ டென்ஷனில் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். என்ன யார் வந்து இங்கே பனிஷ் பண்ண போகிறாங்க, என்னை யார் பனிஷ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி நம்ம ஜிமினாட்ட பேசிக்கிட்டு இருந்தா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி ஜங்குக்கு தான் காட்டுது. ஜங்குக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் மாஃபியா ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருப்பாரு. மாஃபியா ஒர்க் எல்லாத்தையும் என் பண்ணிவிட்டு சரி பேபி என்ன பண்ணிட்டுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட டைட்டை வேஸ்ட் பண்ணாமல் நேராக நம்ம டே ஒர்க் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு வரா. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா டே அவரோட கேபினில் தான் உட்காந்துருக்காரு. டேக்கு ஜிமினாவுக்கும் ஒரே கேபின் தான் கொடுத்துருப்பாங்க. ஜிமினா வந்து நம்ம டேக்காக மில்க் ஷேக் எதுவும் வாங்குறதுக்காக கேன்டீனுக்கு போயிருப்பாரு. டே மட்டும் இந்த பிளேஸில் உட்காந்துருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு டே பக்கத்தில் ஒரு நர்ஸ் வந்து இருந்துக்கிட்டு டே கிட்ட நல்லாமல் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. டேயுமே என்னெல்லாமோ அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு பேசிட்டு அதாவது ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரும் மாட்டி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டம் அந்த கேபினை வேகமாக ஓப்பன் பண்ணபடி நம்ம ஜங்குக் உள்ளே என்ட்ராகி நோட் பண்ணால் நர்ஸும் டாக்டரும் அதாவது நம்ம டேயும் நர்ஸும் செம்ம ஷாக் ஆனால் நர்ஸு தான் மேனர்ஸ் இல்லை இப்படி தான் டாக்டரோட ரூம் டோரை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி நர்ஸு சொல்கிறது கேட்டுக்கிட்டு ஷாக் ஆகி டக்குன்னு நர்ஸோட மவுட்டை க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஜங்குக்கு எனக்கு கோவமாட்டே நோட் பண்ணால் ஐயையோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்தா அந்த நர்ஸ் அப்படியே ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த நர்ஸ் வேகமாக ரூமை விட்டு வெளியே போனோம். ஜங்குக்கு அப்படியே நேராக கிட்ட கோவமாகவே ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தா நம்ம பயத்துலேயே அப்படியே அந்த சேர்லேயே திரும்ப உட்கார்ந்தாரு. இப்படி உட்காந்தாட்டே அந்த டேபிளில் இருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு கிட்ட நம்ம ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக வந்தா என்ன பண்ணுற ஜங்குக், உனக்கு ஒரு கடுக்குலையா முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னடா பண்ண அந்த கேர்ளோட மவுட்டை ஏன்டா க்ளோஸ் பண்ண? இல்லை ஜங்குக், அந்த கேர்ள் இந்த மாதிரி பேசுகிறதுலாம் கேட்டு நீ ஏதாவது பனிஷ் பண்ணிடுவேங்கிற பயத்தில் தான் மவுட்டை க்ளோஸ் பண்ணியா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே டேயோட ஆன்ஸை நோட் பண்ணா அப்படியே அவரோட ஆன்ஸை மறைக்கிறாரு. எதுக்காக மறைக்கிற ஜங்குக், எதுவும் ப்ளே பண்ணாத, முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்காக அந்த கேர்ள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறேங்கிற மாரி போசசிவ்ல இந்த மாதிரி நம்ம டேட்ட பேசினா அவள் என்கிட்ட மெடிசன்ஸ் அதாவது பேஷண்ட்டுக்கு தேவையான திங்ஸஸ் தாண்டா கேட்டுட்டு போகிறதுக்கு வந்தா அதை தாண்டா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த கேர்ள் சிரிச்சு பேசினதும் ஜங்குக்கு எதிர்த்து பேசுகிற மூமெண்ட்டுக்கிட்டே டக்குன்னு மவுட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு இப்படி சேரில் உட்காந்துருக்கிட்டே சேரோட லாக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு லிப் லாக் பண்ணுவாரா இந்த மாதிரி பண்ணோம். அந்த ரூமுக்குள்ளே ஜிமினா மில்க் ஷேக்கோடு என்ட்ராகி ஜங்குக்கு இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு இந்த ரூமை விட்டு நம்ம ஜிமினா வெளியே பண்ணோம். நம்ம தான் ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு ஜங்குக், ஜிமின் வந்துட்டு போகிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் பாட்டுக்கு வந்துட்டு போனால் இப்போ நீ அமைதியாக இரு, என்ன திமிரு இருந்தால் என்ன பொசசிவ் ஆக்கி பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே தூக்கி அவரோட டைஸில் உட்கார வச்சபடி பயங்கரமாக லிப் லாக் பண்ணோம். ப்ரீத் பண்ண முடியாமல் போகுது. அந்த மூமெண்ட்டுக்கு வந்து ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா அந்த கிஸ்ஸை நம்ம ஜங்குக் ப்ரேக் பண்ணால் அவரும் ரொம்ப நார்மலாக இருக்கிறாரு. பட் நம்ம யாராவது ப்ரீத் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுவாரோ அந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு நோட் புக் இருக்கும், அதை எடுத்து டேயோட ஃபேஸ் கிட்ட அப்படியே வீசுறாரு. என்னாச்சு டைமா நான் எவ்வளோ கிஸ் பண்ணாலும் அப்படியே தானடா இருப்பேன், இப்போ என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸ் கிட்ட இந்த மாதிரி காட்டி வீசுவாரா அந்த மாதிரி வீசினா ஏன் ஜங்குக்கு என்ன இப்படி பாடாப்பட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட கொஞ்சமாக அப்படி ரிலாக்ஸ் ஆவாரா அந்த மாதிரி. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே இப்போ நம்ம ஜிமினா என்ட்ராகி மில்க் ஷேக்கை கொண்டு வந்து கரெக்டாக டேயோட ஆன்ஸில் கொடுத்தேன். அப்படியே அந்த மில்க் ஷேக்கை குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தா ப்ரொடெக்ட் பண்ண சொன்னால் எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஜிமினாவை நோட் பண்ணால்
மில்க் ஷேக் வாங்க தான் போனேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி நீ டே கூட தானே இருக்கிற ஜங்குக்கு நான் வேணா என்னோட கெபினுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜிமினா அப்படியே அவரோட கெபினுக்கு போவார். அந்த மாரி அவரோட கெபினுக்கு போனா, எதுக்காக இந்த மாரி ப்ராப்ளம் பண்ணுற ஜங்குக்? எதுக்கு இந்த மாரி பிஹேவ் பண்ணுற? இங்க பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்துட்டு அவரோட டொமாக்ஸில் வச்சுட்டு, இப்போ ஒன்றும் நான் நார்மல் பர்சன் கிடையாது. எப்போது மாரி என்கிட்ட ப்ளே பண்ணுறதுக்கு. இப்போலாம் நான் ரொம்ப வீக்காக இருப்பேன். என்னால் என்னோட வீக்னஸ் அதோட நான் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ரொம்ப வீக்காக இருப்பேன். என்னாலேயே என்ன ஒழுங்கா பார்த்துக்க முடியாது. நீ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் எப்போதும் நடந்துக்கிற மாரி நடந்துக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாரி இந்த மாரி நம்மகிட்ட கிஸ் பண்ண சொல்ல ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பார்ல, அந்த மொமெண்ட்டை இப்படி சொல்லவும், சாரி பேபி தெரியாமல் ஒரு வேகத்தில் அந்த மாரி லிப் லாக் பண்ணிட்டேங்கிற மாரி டைட்டாக ஹக் பண்ணபடி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாரா. டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே ஒரு டேஸஸ் ஒரு 1 வீக் கிட்ட போகுது. இந்த மாதிரி 1 வீக் பண்ணால் இப்போ டேயை வந்து யாருமே அட்டாக் பண்ண வராத மூமெண்ட்டுக்கு நம்ம டே எப்போது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு வராரு. பாய்ஸஸ் எல்லோரும் கம்பெனி ஒர்க்குக்கு போகிறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரா. ஒவ்வொரு பேஷண்ட்டையும் செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தால் டைம் வந்து நைட் 8 o'clock அந்த மூமெண்ட்டு ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டேயா இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு.